அவள் கோபம் ஒரு உலகத்தை அழிக்க முடியும், ஆனா அவள் இதயம் ஒரு உலகத்தை காப்பாற்றும். இன்று தெய்வங்களுக்குள்ள நடந்த ஒரு மோதல், உலகமே நடுங்கிய கதை. அத்தியாயம் 1. தெய்வங்களின் பிறப்பு. பண்டைய காலத்தில் சக்தியின் 3 வடிவங்கள் பூமிக்கு வந்தன. காளி, அழிவின் சக்தி; மாரியம்மன், கருணையின் வடிவம்; துர்கை, நீதியின் வடிவம். 3 சகோதரிகள், ஒரே சக்தியின் 3 முகங்கள். அவர்கள் இருந்த இடம் அருணாச்சல மலைகள் அருகே ஒரு மறைந்த தெய்வ உலகம். அங்கு மனிதர்களுக்கு தெரியாமல் அவர்கள் உலகத்தை காப்பாற்றினார்கள். அத்தியாயம் 2. விதியின் சாபம். ஒரு நாள் ஒரு அசுரன் தோன்றினான். அவன் பெயர் விரோசன். அவன் ஆசை 3 சக்திகளையும் பிரிக்கணும், அப்போதான் உலகம் எனக்கு சொந்தம். அவன் ஒரு சாபம் விட்டான்: உங்கள் 3 மனங்களும் ஒன்றாக இருக்க முடியாது. அத்தியாயம் 3. பிளவு ஆரம்பம். மெல்ல சகோதரிகளுக்குள் சந்தேகம் வந்தது. மாரியம்மன்: அக்கா, நீங்க அதிகமாக கோபப்படுறீங்க. துர்கை: இந்த கோபம் உலகத்தை அழிக்கலாம். காளி: என் கோபம் இல்லனா இந்த உலகமே இருக்காது. அத்தியாயம் 4. மோதல். ஒரு இரவு மின்னல் கிழித்தது வானத்தை. காளி தனது உக்ர ரூபத்தில் வந்தாள். கருப்பு மேகம், சிவந்த கண்கள், கையில் திரிசூலம். மாரியம்மன் தடுக்க முயன்றாள். அக்கா, இது நீங்க இல்ல, ஆனா காளி. என்னை யாரும் தடுக்க முடியாது. அத்தியாயம் 5. சகோதரிகள் சண்டை. அந்த இரவு துர்கை தனது சிங்கத்தில் ஏறினாள். மாரியம்மன் தனது சக்தியை அழைத்தாள். காளி தனது கோபத்தை வெளிப்படுத்தினாள். 3 சக்திகள் ஒரே இடத்தில் மோதின. பூமி குலுங்கியது, கடல் சீறியது, வானம் கரைந்தது. அத்தியாயம் 6. உண்மை வெளிச்சம். அந்த நேரம் ஒரு குரல் நிறுத்துங்கள். அது ஒரு முனிவர். அவர் உண்மையை சொன்னார். இது உங்கள் சண்டை இல்ல, இது அசுரனின் மாயை. அத்தியாயம் 7. உண்மை உணர்வு. 3 சகோதரிகளும் நின்றார்கள். காளி மெதுவாக அமைதியானாள். மாரியம்மன் கண்களில் கண்ணீர். துர்கை உண்மையை உணர்ந்தாள். காளி: நான் என் சகோதரிகளை காயப்படுத்திட்டேனா? அத்தியாயம் 8. இறுதி போராட்டம். 3 பேரும் சேர்ந்து விரோசனை எதிர்த்தனர். அந்த போராட்டம் ஒளி எதிராக, இருள் சக்தி எதிராக, மாயை. இறுதியில் காளியின் கோபம், மாரியம்மன் கருணை, துர்கையின் நீதி, 3ம் சேர்ந்து அசுரனை அழித்தது. அவள் கோபம் ஒரு உலகத்தை அழிக்க முடியும், ஆனா அவள் இதயம் ஒரு உலகத்தை காப்பாற்றும். இன்று தெய்வங்களுக்குள்ள நடந்த ஒரு மோதல், உலகமே நடுங்கிய கதை. இன்னும் இப்படியான கதைகள் வேண்டும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.